ஃப்ரைடேயோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே கேப் அப்ல இருந்து மேலே போக ட்ரை பண்ணாங்க. பட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேலேருந்து கீழே வந்தது ஒரு சின்ன ஸ்ட்ரகிளோட திரும்பவும் மேலே ரெக்கவரி ஆகிட்டு ஹையை பிரேக் பண்ணி முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது மேலே போனது திரும்ப கீழே வந்து அதே இடத்துல செட்டில் ஆனதை பார்க்க முடிஞ்சது. மேலே போக முடியல அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே 0.5% பாசிட்டிவும், பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை 0.3% பாசிட்டிவ்ல இருந்தது பார்க்க முடியுது. இதே மாதிரி உங்களுக்கு ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் 0.89 கிட்ட பாசிட்டிவ்ல இருந்தது பார்க்க முடிஞ்சது. இதை விட ரொம்ப அதிகமாக வந்து பார்த்தோன்னா மிட் கேப் செலக்ட் 1.3% கிட்ட பாசிட்டிவ்ல இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்கு. அதை நாளைக்கு செப்பரேட் வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பரமெத்தில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே கேப் அப்ல இருந்து சப்ளை ஜோன் 1க்கு மேலே தான் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அங்கிருந்து மேலே வந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26,037 வரைக்கும் பீக் போனது. அங்கிருந்து சின்னதாக கரெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். வந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேப் ஃபில்அப் பண்ணாமல் அங்கிருந்து ரெக்கவரி ஆனதையும் பார்க்க முடிஞ்சது. ஜென்ரலாக இந்த கேப் ஃபில்லிங் அப்படிங்கிறது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது ரெகுலராக பார்க்குறோம். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆன பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஹை கிட்ட போன பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் 2 o'clock வந்து பார்த்தீங்கன்னா பீக்கை ரீச் பண்ணிட்டு சப்ளை ஜோன் 2 கிட்ட போய் ரெசிஸ்ட் ஆனது பார்க்க முடிஞ்சது. அங்கிருந்து கீழே வந்து நியர் 26,037 இந்த ரேஞ்சில் வந்து முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருந்துச்சுனாலே சப்ளை ஜோன் 2 வரைக்கும் போகும்னு எதிர்பார்த்திருந்தோம். அது பர்ஃபெக்டாக நடந்திருக்கிறத பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்தராக இதை பிரேக் பண்ண போதா, அதாவது சப்ளை ஜோன் 2 பிரேக் பண்ணிட்டு மேலே போக போதா அல்லது இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணி கீழே வர போதா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதை நம்ம ட்ரேட் எம்பரமெத்தில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் மண்டே இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக ஒரு சப்ளை ஜோன் அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸ் வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் கொடுக்கறதுக்காக அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இந்த கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பையாக மாறணும் அப்படின்னா அது சப்ளை ஜோன் 1க்கு மேலே சஸ்டெயின் ஆகணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இது சப்ளை ஜோன் 1க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலாக இருக்கக்கூடிய சப்ளை ஜோன் 2 அதாவது 26,200 வரை போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அண்ட் அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும், அதுக்கு டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது இருக்குது. அது சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26,200 வரை போயிடும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். சப்போஸ் அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக போயிடும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26,330 வரை போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம்னு புரிஞ்சுக்கலாம். பட் இந்த சப்ளை ஜோன் 1 and 2 இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு ஜோனையும் வந்து பிரேக் பண்ணாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா இமீடியட்டாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதையும் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப கீழே வர்ற பட்சத்தில் ப்ரைஸ் டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணிடும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அது 26,030 பிரேக் பண்ணிடும். ஸோ இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜோன் அப்படிங்கிறது இருக்குது, அடுத்த ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். 26,000 எக்ஸாக்டாக ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா இமீடியட்டாக இது கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜோனாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிஸ்கான ஏரியாவாகவும் இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம். இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா அதாவது டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 25,938 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா ப்ரைஸ் பெருசாக கீழே விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 25,700 வரை வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ ஓவராலாக சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா மேலே போகும் அப்படிங்கிறதும் டிமாண்ட் ஜோன் 3 பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே வரும் அப்படிங்கிறதும் ஓவரால் வியூவாக இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே கேப் அப்ல தான் இருந்துச்சு. அது சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 59,307 இதுக்கு மேலே தான் இருந்தாங்க. அங்கேருந்து மேலே போன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 59,550 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போனது. அங்கேருந்து சின்னதாக டவுன் ஆகிட்டு நியர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ளை ஜோன் 1லே வந்து சப்போர்ட் எடுத்து மேலேயே முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். முடிக்கும் போது நியர் வந்து பார்த்தீங்கன்னா 59,400 முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருந்தாலே மேலே போகும்னு எதிர்பார்த்துருக்கோம். அதுக்கு மேலே தான் சஸ்டெயின் ஆயிருக்கு. இது ஃபர்தராக மேலே போக போதா அல்லது சின்னதாக கரெக்ஷனோட கீழே வரப்போ அண்ட் இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கறத நம்ம ட்ரேட் எம்பரமெத்தில் அனலைஸ் பண்ணி பார்த்தலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இது மண்டே எப்படி இருக்கும் அப்படின்னா கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது பிரைஸ் மேலே போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் கொடுத்து முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மண்டே பொறுத்தவரை இது மேலே போகிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகம் அப்படின்னாலுமே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிமாண்ட் ஜோன் 1க்கு மேலே நிற்கிற பட்சத்தில் ப்ரைஸ் மேலே போகும் அப்படின்றத எடுத்துக்கலாம். அது இமீடியட்டாக இந்த சப்ளை ஜோன் 1 வரைக்கும் அதாவது 59,650 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா இமீடியட்டாக அடுத்த லெவலாக இருக்கக்கூடிய இந்த சப்ளை ஜோன் 2 அதாவது 60,105 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ ஓவராலாக ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோன் 1க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் ப்ரைஸ் மேலே தான் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது.
இஃப் சப்போஸ் மார்க்கெட் கீழே வர பட்சத்தில், அதாவது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு அப் டு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2 டச் பண்ணிட்டு திரும்பவும் மேலே போகிறதுக்கான சான்ஸ் எடுக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். அது 59,140 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். பட் இதில் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். பிகாஸ் இதில் வந்து சின்ன ஜோன் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணிச்சுன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது 58,871 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பட் இங்கேயுமே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கிறதுனால இங்கேருந்து மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. கீழே எங்கே வந்தாலுமே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த டிமாண்ட் ஜோன் 3 பிரேக் பண்ணிச்சுன்னா ஸ்ட்ராங்காகவே கீழே வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். ப்ரைஸ் ஃபர்தராக வந்து பார்த்தோன்னா 57,000 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருக்கோம். பட் அதோட ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்னதாக அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அது நடக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால அதை பற்றி இப்போதைக்கு திங்க் பண்ண தேவையில்லை. ஸோ ஓவராலாக இப்போ இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஜோன் அப்படிங்கிறதுனால இமீடியட்டாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது சப்ளை ஜோன் 1க்கும் அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா சப்ளை ஜோன் 2 வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் டிமாண்ட் ஜோன் 3 பிரேக் பண்ணால் மட்டும் ரொம்பவே வீக்காக இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம்.